ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா பெங்களூரில் தான் இருக்கோம். இப்போ ரொம்ப அர்ஜென்ட்டாக நம்ம வந்து பாலக்காடு கிளம்பிட்டு இருக்கோம். அது என்ன ரீசனுக்காகன்றது வந்து உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ். அது வந்து கூடி சீக்கிரம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது டைம் வந்து 10:30 ஆகுது. நம்ம இப்போ கிளம்பணும் அப்படின்னா மேபி ஒரு 5 o'clock இல்லாட்டினா 4 o'clock ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ எந்த ரூட்டு போகிறோன்றதை இன்னும் டிசைட் பண்ணல. நானும் தம்பியும் கிளம்ப போகிறோம். டியாகாவில் தான் இன்றைக்கி வந்து நம்ம ஊர் பாலக்காடு வரைக்கும் கிளம்புறோம். லெட்ஸ் see how the travel is going on. பாருங்கள் மக்களே, இந்த வண்டியில் தான் நம்ம இன்றைக்கி வந்து கேரளா வரைக்கும் போக போகிறோம். கார் ஆல்ரெடி லோடட். தம்பி வந்துகிட்டே இருக்கான். காரில் இன்னும் கொஞ்சம் பொருள் மட்டும் வைக்க வேண்டியது இருக்குது. அதை வச்சுட்டு நம்ம பாட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான். ஃபுல்லாடா ஆல்ரெடி ஃபுல்லாக இருக்குது. சீட்டில் மட்டும் கொஞ்சம் பொருளை வச்சுட்டு ஹெல்மெட்லாம் முன்னாடி வச்சுரு. அவ்வளோதான். தம்பி தான் நம்ம இன்னைக்கு கோ டிரைவர். இன்றைக்கி நான் வந்து வண்டி ஓட்டலான் இருக்கேன். காலையிலக்குள்ளே போயிடுவோமா? போயிடுவோம். போனால் சரி. மனசு மாறாமல் இருந்தால் காரை காமிக்க. கார் பார்க்க காரில் இருக்கிறதெல்லாம் வந்து கொடூரமாக இருக்குது. இந்த காரை பற்றி ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இது வந்து 2017 மாடல். கிட்டத்தட்ட ஒரு கிட்டத்தட்ட எத்தனை வருஷமாக இருக்கும்? 4+3 7 இயர்ஸ் பக்கம் ஆச்சு. இப்போவும் இது வந்து 30,000 கிராஸ் ஆகலைங்க. ஜஸ்ட் 29,000 கிலோமீட்டர்ஸ் ஓல்டு. செம்ம ஃபன் பண்ண போகிறோம். அந்த வேலை எப்படி போகுதுன்னு பார்ப்போம். எங்கள் பாருங்க கைஸ், நான் தான் சொன்னேன்ல இது எவ்வளோ ஓடி இருக்குன்னு. கொஞ்சம் ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது. $29,000 இவ்வளோதான் ஓடி இருக்கு. 7 வருஷமா பூ மாதிரி மெயின்டைன் பண்ணியிருக்கோம் இந்த காரை. பாவம் நம்ம கையில கொடுத்து அவஸ்தைப்படுறாங்க. இருந்தாலும் பரவாயில்ல. தம்பி போலாமா? ரெடியா? ஓகே, லெட்ஸ் கோ. போற போக்குக்கு பெட்ரோலை ஃபில் பண்ணிட்டு போயிடலாம். $2,400 பெட்ரோல் நார்மல் பெட்ரோல் முந்து. ஓகே, முன்னாடி போற சொல்றாங்க. முன்னாடி இருக்கிறதெல்லாம் இருக்கான். என்ன நிப்பாட்டினதுக்கு அப்புறம் தான்ப்பா சொல்லுவாங்க. சார் வந்து நம்ம முன்னாடி போட சொல்லியிருக்காரு. அப்போதான் பெட்ரோல் அடிச்சு கொடுப்பாராம். சொன்னதுக்கு போட்டுருவோம். ஃபாலோ த ரூல்ஸ் கைஸ். என்ஜின் ஆஃப். போய் எத்தனை லிட்டர் வந்து நமக்கு 2,400 ரூபாய்க்கு எத்தனை லிட்டர் கர்நாடகாவில் கிடைக்குதுன்னு மட்டும் நம்ம பார்த்துருவோம். ஏய் என்னப்பா, யாரையோ எதிர்பார்த்துட்டு நிக்கிற மாதிரி இருக்கு. பாருங்களேன், பெட்ரோல் பங்க்ல வந்துட்டு கிளியெல்லாம் வளர்த்துட்டு இருக்காங்க. பெட்ரோல் பங்க்லயே வந்து ஒரு மினி பிளான்டேஷன் வச்சிருக்காங்க இங்க. $2,400. ஓய் பெட்ரோல். ஹாய். பார்க்கவே மாட்டாரு. பரவாயில்ல. எத்தனை லிட்டர் வருது? கிட்டத்தட்ட 102 ரூபா பெர் லிட்டர். கிட்டத்தட்ட 103 ரூபா. ரொம்ப கோமாரே போற போல. பசிக்குதான் என்னவோ. வந்ததுல இருந்து வரவங்களையும் போறவங்க எல்லாம் கத்திட்டே இருக்காரு. $2,400 என்ன பையா? கரெக்டா தான் போட்டிருக்காங்க. ஓகே, எவ்வளோ? ஓகே, முடிந்து விட்டது. இப்போ வந்து நம்ம வண்டி எடுத்துட்டு ஏர் ப்ரெஷர் வேற செக் பண்ணுமே.
भाई एयर प्रेशर है क्या க்ளோஸ் ஆயிடுச்சாமா சரி பரவாயில்ல நம்ம இருக்கிற ஏரை வச்சு எவ்வளோ தூரம் போக முடியுமோ போயிடணும் கரெக்டாக தான் இருக்கு கம்மியாலாம் இல்லை ட்ரெண்ட் மட்டும் லைட்டாக கம்மியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் சரி பரவாயில்ல லெட்ஸ் கோ ஓகே கைஸ் ஆக்சுவலி யூஸ்வலாக நான் இங்கேருந்து ஊருக்கு போகணுன்னாலே பாலக்காடு இல்லாட்டினா கோயம்புத்தூர் சென்னை எங்கே போகும்போதும் ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா பன்னார்கட்டா ரோட்ல இருந்து சில்க் போர்டு போய் போகிறது தான் ஈஸி ஆனால் என்ன பிரச்சனைனா இங்கே அவங்க ரோடை வந்து ரோடு ஒர்க்குன்னு சொல்லிட்டு நிறைய வந்து இது பண்ணி வச்சுருக்காங்க அதனாலே என்ன ஆகுது சரியான டிராஃபிக் ஸோ அந்த ஒரே ரீசன்னால நான் எப்போவுமே எந்த ரூட் எடுப்பேன்னா இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக நைஸ் ரோடு போய் நைஸ் ரோட்லேருந்து அப்படியே எலக்ட்ரானிக் சிட்டி வந்து இறங்குற மாதிரி தான் போவேன் கொஞ்சம் தூரம் ஜாஸ்தி தான் இருந்தாலும் டிராஃபிக் கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி கம்மியாக இருக்கும் நைஸ் ரோடு கூட இப்போ கிட்டத்தட்ட டிராஃபிக்கில் தாங்க போகுது ஒரு 10-15 இயர்ஸ் முன்னாடிலாம் நான் வந்துட்டு ஸ்கூலில் படிக்கும்போது வரும்போது சூப்பராக இருக்கும் ரொம்ப வைடா வெரி மினிமல் வெஹிக்கிளாக இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே டெய்லி யூஸ்க்கு அது அந்த ரோடு தான் யூஸ் பண்ணுறாங்க அவ்வளோ டிராஃபிக்காக இருக்கு டூ வீலராக இருக்கட்டும் பெரிய வண்டியாக இருக்கட்டும் கார்ஸாக இருக்கட்டும் ஆல்மோஸ்ட் பீக் ஹவர்ஸ்லாம் வந்து பம்பர் டு பம்பர் அளவுக்கு சம்டைம்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ அந்த மாதிரி ஆனால் இப்போ லேட் நைட் இருந்தாலும் நமக்கு பெருசாக பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன் நம்ம போய் பார்ப்போம் இங்கேருந்து மேபி ஒரு 1/2 கிலோமீட்டர்ல வந்து ஒரு எக்ஸிட் இருக்கு ஒரு என்ட்ரி இருக்கு நைஸ் ரோடுக்கு ஒரு என்ட்ரி இருக்கு அது வழியா ஏறிட்டு வி வில் கோ டுவர்ட்ஸ் எலக்ட்ரானிக் சிட்டியில் ட்ராப் ஆகிட்டு அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஹொசூர் போய் ஹொசூர் சேலம் ஈரோடு கோயம்புத்தூர் பாலக்காடு இதுதான் வந்து நம்மளோட இன்னைக்கான டிராவல் ரூட் ஸோ போகிற வழியில் தம்பிக்கு வேற பசிக்கும் எனக்கு தான் பசிக்கும் இருந்தாலும் தம்பி பேரை சொல்லி நல்லா சாப்பிட்டு காஃபிலாம் குடிச்சிட்டு பொறுமையாக நிதானமாக ஊருக்கு போவோம் ஐம் வெரி மச் எக்ஸைட்டட் டு கோ ஹோம் ஏன்னா தெர் இஸ் அ ஸ்பெஷல் ரீசன் வை ஐ எம் கோயிங் கூடிய சீக்கிரமே உங்களுக்கு என்னன்றது சொல்லிடுறேன் மோஸ்ட் ப்ராபப்ளி அது அடுத்த வீடியோவில் தான் வந்துட்டு நாங்கள் எதுக்காக போகிறோம் அப்படின்றத வந்து சொல்கிற மாதிரி இருக்கும் அதனால் கீப் வாட்சிங் பார்ப்போம் ஸோ இப்போ கரெக்டாக வந்து நம்ம நைஸ் ரோடு டோல் என்ட்ரு ஆகிறோம் ஃபாஸ்டாகலாம் ரீசார்ஜ் பண்ணியாச்சு இங்கே எவ்வளோ டோல் வருது யூஸ்வலாக நைஸ் ரோட் டோல் வந்து எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நான் இது வரைக்கும் டோல் சார்ஜஸ் எங்கேயுமே கவனிச்சதில்லை எவ்வளோ வருதுன்னா 60 ரூபா வருதுங்க 60 ரூபா வருது டோல் ஒன் வே இங்கேருந்து டுவர்ட்ஸ் எலக்ட்ரானிக் சிட்டி ரோட்லேயே எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா இந்த என்ட்ரி தான் இந்த என்ட்ரியில் வர கார்னர் இருக்கு வா செம்மையா இருக்கும் ஓட்டுறதுக்கு ஆனால் கார் இப்போ ஃபுல்லி லோடுன்றதுனால நம்ம கொஞ்சம் பொறுமையாக டீசெண்டாகவே போவோம் ஆனால் சம்டைம்ஸ் வந்து நான் சும்மா ஃபன்னுக்காகவே இந்த ரோட்டில் வந்து சும்மா ஒரு பைக்லனாலும் கார்னாலும் ரைடு போவேன் ஒவ்வொரு என்ட்ரிலும் எக்ஸிட்லையும் இந்த மாதிரி தான் ஒரு மாதிரி கர்வாக இருக்கும் நல்ல கார்னர்ஸ் இருக்கும் ஜாலியாக இருக்கும் ஓகே நைஸ் ரோடு என்டர் ஆகிட்டோம் இன்னும் எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 கிலோமீட்டர்ஸில் வந்து 10 இருக்குமாடா தெரில மேபி 10 கிலோமீட்டர்ஸில் வந்து நம்ம எலக்ட்ரானிக் சிட்டி ஜாயிண்ட் ஆயிரும்னு நினைக்கிறேன் எலக்ட்ரானிக் சிட்டி டோலுக்கு முன்னாடியே வந்துட்டு நம்ம வந்து இறங்கிடுவோம் அங்கேருந்து அதுக்கு அடுத்து எலக்ட்ரானிக் சிட்டியில் நமக்கு டோல் வருமா என்ன வராது இல்லை ஃப்ளைஓவரில் மேலே ஏறி வந்தால் தான் அது வழியாக வரும் நம்ம கீழ் வழியாகவே போயிட்டு ஸ்ட்ரைட்டாக போயிடுவோம் ஒரே ஒரு விஷயம் என்ன ப்ரே பண்ணுறேன்னா லேட் நைட் நான் எப்போ போகும்போதும் ரோடு ஒர்க்கு இங்கே ஹொசூர் தாண்டியா ஹொசூருக்கு முன்னாடியான்னு தெரியல கிருஷ்ணகிரிக்கு முன்னாடிலாம் ரோடு ஒர்க் நடந்துட்டு இருக்கு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 3 மணி நேரம்லாம் வந்துட்டு நான் பிளாக்ல மாட்டினேன் போன தடவை இன்னைக்கு மட்டும் அது இருக்கக்கூடாதுன்னு நான் வேண்டிக்கிறேன் நீங்களும் சேர்ந்து வேண்டிக்கோங்க ரொம்ப ரொம்ப பெரிய டிராஃபிக்கா இருக்கும் அதுவும் எதனால இந்த டிராஃபிக் ஆகுதுன்னா சர்வீஸ் ரோடு போட்டிருப்பாங்க அதுல வந்து 2 வெஹிக்கிள் போறதுக்கான கேப் இருக்கும் அதுல இந்த ஹெவி வெஹிக்கிள் டிரைவர்ஸ் என்ன பண்றாங்க அவங்க வண்டி தான் இழுக்காதுன்னு அவங்களுக்கே தெரியும் ஏதாவது ஒரு சைடா போகணும்ல போக மாட்டாங்க அப்படியே ரோடோட சென்டரா அழகா பொறுமையா போவாங்க அதுக்கு பின்னாடி பூரா டிராஃபிக் கிட்டத்தட்ட 10-15 கிலோமீட்டருக்கு டிராஃபிக் நிக்கிற அளவுக்கு மோசமா இருக்கும் இன்னைக்கு மட்டும் டிராஃபிக் இல்லாம போயிட்டோம்னா தப்பிச்சிட்டோம் நாளைக்கு போய் ஒழுங்கா ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கு அடுத்த வேலையெல்லாம் வந்துட்டு ஊருக்கு போய் பார்த்துக்கலாம் பார்ப்போம் என்ன ஆகுதுன்றது போக பார்ப்போம் எப்படி இருக்கும் அப்படின்றது ஓகே நான் தான் சொன்னேன்ல
ஹொசூர் தாண்டி தான் டிராஃபிக் வரும்னு பார்த்தா இவங்க எலக்ட்ரானிக் சிட்டியே தாண்ட விட மாட்டாங்க. இங்கேயே ரொம்ப நேரமா நின்றுட்டு இருக்காங்க. கொஞ்சம் நெஞ்ச நேரமா நிக்கிறோம். 3 வண்டி 4 வண்டி போக வேண்டிய கேப்ல 7 வண்டி 8 வண்டி சைட் பை சைடு நின்னா எப்படிதான் டிராஃபிக் ஆகாம இருக்கும். சிட்டி எலக்ட்ரானிக் சிட்டி டோல்கேட்டை இன்னும் தாண்டல. ஆக்சுவலி ஐ கெஸ் இது ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீக்கெண்டுக்கு வெளியூர் போகிறதுனால நான் பஸ் ஏறுறதுக்காக நிறைய பேர் நிற்கிறாங்க. இந்த ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் அங்கே நிற்கிறதுனாலே வந்துட்டு கொஞ்சம் நிறைய டிராஃபிக் ஆகுது. இங்கே அடுத்து ஒரு சிக்னல் வரும், அந்த சிக்னல் தாண்டினா கூட டிராஃபிக் கம்மியாகும்னு நினைக்கிறேன். ஆனால் ஐம் நாட் ஷுவர். ரொம்ப நேரமாக நின்றுட்டுருக்கோம். எனக்கு தெரிஞ்சு இப்படி போனால் காலையில் ஒரு 6 மணி 7 மணிக்கு தான் போகணும். ஓகே, ஒரு வழியாக இப்போ வந்து நம்ம ஒசூர் தாண்டி டின்னர் சாப்பிட்லான்னு வந்தோம். ஆனால் எங்கேயுமே ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட் கிடைக்கல. அதனால இதோ அங்கே தெரியுது ஒரு மெக்டி, அங்கே போய் சாப்பிட்லான் இருக்கோம். நான் தம்பி மெக்டி ஓகேயா? ஓகே, அவனுக்கு ஓகேனா எனக்கும் ஓகே தான். ஜங்க் சாப்பிட்றது ஹெல்த்தி இல்லை கைஸ், இருந்தாலும் வேற வழி இல்லைன்னு இன்னைக்கு சாப்பிட்றோம். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான், கண்டுக்காதீங்க. அங்கே பாருங்க மெக்டி இருக்காங்க. காரை ரிவர்ஸில் போட்டு போய் 2 பர்கரை சாப்பிட்டு கிளம்ப வேண்டியதுதான். ஓகே, ரெடி, போலாமா? ஓகே ஓகே, இப்போ போய் நைஸாக சாப்பிட்டுட்டு சீக்கிரம் வாடா. இப்போ என்ன டைம் ஆகுது? 12:15 ஆயிடுச்சு. போய் சாப்பிட்டேங்க பாருங்க. ஓகே, டக்குன்னு போய் சாப்பிட்டுட்டு 12:15 கூட மெக்டிக்குள்ள க்ரௌடு பார்த்தீங்களா? 12:15க்கும் க்ரௌடு தாங்க. எத்தனை மணிக்கு போனாலும் ஃபாஸ்ட் ஃபுட் ஷாப்பில் மட்டும் க்ரௌடு சூப்பராக இருக்குது. சரி, என்ன ஆர்டர் பண்ணுவோம் பண்ணிடு, பார்ப்போம் ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னு. சிக்கன் மீல்ஸில் வந்து ஓகே, 2 சிக்கன் பர்கர், மெக்சீஸ் பர்கர் இருக்குல்ல, அது 2 சொல்லிடுவோம். 2 ட்ரிங்க்கும் சாப்பிட்டுட்டு டக்குன்னு கிளம்பிடுவோம். சரியா? வா வா வா, கவுண்டருக்கு போ. பயோ ட்ரிங்க் ஏதாவது வேணும் மேடம்? ட்ரிங்க்கு காஃபி ஏதாவது இருந்தால் நல்லா இருக்கும், தூக்கம் வராது. இல்லாட்டினா கஃபீன் ஏதாவது குடிச்சிடும், அப்போதான் தூக்கம் வராமல் போகும். செம்ம பிஸியாக இருக்கு பாருங்க. வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க, ஏன்னா 12 o'clock முடிஞ்சதுனால டே க்ளோஸ் பண்ணுறாங்க. டே க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஆர்டர் எடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. ஆள்லாம் நிறைய வந்துட்டே தான் இருக்காங்க. அங்கே பாருங்க, டேபிள் ஃபுல்லாக இருக்கு. ஃபுல்லாக இருக்கு. வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. 2 சிக்கன் பர்கர், அதுக்கு அடுத்ததே காஃபியா இல்லை என்ன குடிக்கிற? காஃபியா? காஃபி இருக்கா? ஆர்டர் தரலாமா? சரி பண்ணுங்க. ஓகே, க்ளோஸ் பண்ணிட்டு ஓபன் பண்ணுவாங்க, அதுக்கு அடுத்து நம்ம ஆர்டர் தருவோமா? ஐஸ்கிரீம் வேணும். இப்படி ஜங்க் சாப்பிட்டு சாப்பிட்டு தான் வந்து 100 கிலோ ஆயிருக்கும். அடுத்த சீசனுக்குள்ள வெயிட் கட் பண்ணலன்னா அவ்வளோதான். ஹாய், ஸோ 2 மெக்சீஸ் சிக்கன் பர்கர் இருக்கா? ஸ்பைசி சிக்கன் பர்கர் 2. ஜஸ்ட் பர்கர் மட்டும். ஒரு காஃபி கேப்பச்சினோ ஒன்று. ஓகே, அண்ட் தென் ஒரு கோக் ஒன்று கொடுங்க. 2 meals. 2 meals. Same cost. சரி, ஓகே, 2 meals. கோக் எல்லாம் குடிக்கவே கூடாது, இட் இஸ் வெரி பேட் ஃபார் ஹெல்த். ஆனால் இப்போ நைட் டிரைவ்னால கஃபீன் வேணும் அப்படின்ற ஒரே ரீசனுக்காக மட்டும்தான் குடிக்கிறோம். எவ்வளோ ஆகுதுங்க? 670. 670. ஓகே,
क्या ना कैश है கார்டு. நான் இங்கே தான் ஆ இங்கே தானே சார் இங்கே தான் சாப்பிட்றோம். ஆயிடுச்சுங்களா? ஆகலையா? ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. ஏங்க சிரிக்கிறீங்க? பாருங்களா பிரதர் சிரிக்கிறாரு. ஓகே, ஆர்டர் நம்பர் 226 நம்ம போய் வெயிட் பண்ணுவோம். எவ்வளோ நேரம் ஆகுங்க? வேற ஆப்ஷனே இல்லைன்றதுனால அப்படின்னு சொல்ல முடியாது. நான் அடிக்கடி ஜங்க் சாப்பிட்டுட்டு தான் இருந்தேன். ஆனால் இப்போ அடுத்த சீசனுக்கு ரெடி ஆகிறோம் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனால நான் வந்து மேக்ஸிமம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் போகிற வழியில் எங்கேயும் ஒரு நல்ல ஹோட்டலோ ரெஸ்டாரண்ட் எதுவுமே என்னால் பார்க்க முடியல. ஸோ ஒரு சேஃப்டிக்கு நான் கேஎஃப்சி போனேன். கேஎஃப்சி கூட க்ளோஸாக இருந்துச்சு. அதனால் லைட்டாக நீங்கள் மெக்டி ஓப்பனாக இருக்கிறதுனால ஒரு குட்டி பர்கர் சாப்பிட்டு லைட்டாக காஃபி குடிச்சிட்டு நம்ம பாட்டுக்கு போயிடுவோம். 12:30 ஆகுது. எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்மாக ஒரு 6 o'clock ஆயிரும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து ஒரு 70-80ன்ற மாதிரி ஸ்பீடில் தான் போயிட்டு இருக்கோம். இப்போவும் சீக்கிரம் கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். தம்பி உனக்கு பசிக்கல? பசிக்குதுல்ல? மத்தியானம் சாப்பிட்டது கன்ஃபார்மாக பசிக்க தான் செய்யும். பார்ப்போம். ஆனால் எவ்வளோ ரஷ்ஷாக இருக்குன்னு பாருங்க. 12:30 ஆச்சு. இப்போவும் நிறைய ஃபேமிலி இருக்காங்க. நிறைய பேர் வந்திருக்காங்க. இங்கே சுற்றி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15-20 பேராக இருப்பாங்க. சின்ன பசங்க கூட வந்திருக்காங்க ஃபேமிலியாக. இன்னைக்கு என்ன நாள்? ஃப்ரைடே. மேபி வீக்கெண்டுக்காக வெளியூர் போகிறவங்களா இருக்கலாம், இல்லாட்டினா சென்னை போகிறவங்களா இருக்கலாம். நிறைய கார்ஸ் நிற்குது வெளியே. நம்ம மட்டும்தான் ஊர் சுற்றுறோம்னு நினைச்சோம். உலகமே சுற்றிட்டு தாங்க இருக்கு. பாருங்க. சரியா, நம்ம ஃபுட்டு வந்துருச்சு. இப்போ டக்குன்னு சாப்பிட்டுட்டு டக்குன்னு கிளம்பிடலாம். ஏன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இவ்வளோ ஜாஸ்தியாக கொடுத்துருக்காங்க. எனக்கு வேணா நீங்க சாப்பிட்டுக்கோ. காஃபி எங்க? காஃபி டேபிள் சர்வா கொடுத்துருவாங்களா? ஓகே, சாப்பிட ஆரம்பிப்போம். தம்பி சீக்கிரம் சாப்பிடுமா, டைம் ஆகுது. பர்கரு, கோக்கு, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்னு சாப்பிட்டு உடம்பு கெடுத்துக்காத. அண்ணன் சொல்றது கேளு சரியா? சீக்கிரம் வா. இது உனக்காக மட்டும்தான் நான் கையில் எடுக்கிறேன். நான் குடிக்க மாட்டேன். சீக்கிரம் வா. ஓகே காய்ஸ், சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ வெளியே போயிட்டு செம்ம க்ளீனாக வச்சுருக்காங்க. இந்த இடமே பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் பாருங்கண்ணா, ஏதோ வெயிட்டாக ஏதோ பண்ணியிருக்கு வச்சுருக்காங்க. ஐ கேன் பி ஹூவர் ஐ வாண்ட் டு பி. நானும் அதே தான் சொல்கிறேன், யாரும் கேட்க மாட்டேறீங்க. ஐ கேன் பி ஹூவர் ஐ வாண்ட் டு பி. இங்கே பாருங்கண்ணா, ஃபன் பண்ணுறாப்புல. எப்போ தான் இவங்களுக்கு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஓகே, நம்ம பையன் ரெடியாக இருக்கான். போயிட்டு ரோஜன் பாட்டில் எங்கெல்லாம் பிரான்ச் வச்சுருக்காங்கன்னு பாருங்க. கார்கி எங்கம்மா? என்கிட்ட அதுக்கு பார்த்துருவோம். ஆமாங்க, என்கிட்ட தான் இருக்கு, பாக்கெட்ல தான் இருக்குன்னு நினைக்கிறேன். கிடைச்சிருச்சு. ஓகே, லெட்ஸ் கோ. ஓகே, பாருங்களா, ஃபன் பண்ணிருக்காங்க எல்லாரும். காஃபி பார்த்து ஸ்பில் பண்ணிடாத. மிட் நைட் ஃபோட்டோகிராஃபி பண்ணிட்டு இருக்காங்க பசங்க. ஓகே, ஆக்சுவலி இது ஒரு ஃபென்டாஸ்டிக் ஸ்பாட்டுங்க. ஹைவேல நிறைய இந்த பக்கம் கேஃபே காஃபி டே இருக்கு. பாருங்க, கேஃபே காஃபி டே இருக்கு, ஒரு வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட் இருக்கு, பக்கத்துலேயே மெக்டியும் இருக்கு. போலாமாடா? ரெடியா? ஓகே, உன் கோக்கு நீயே வச்சுக்கோ, எனக்கு வேணாம். ஜாலி தானே? லெட்ஸ் கோ. ஏ லெட் அஸ் கோ. இப்போ நம்ம கிளம்புறோம். இங்கதான் எக்ஸிட்டு. நிறைய கடை ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க இப்போ கூட. ஐயோ, விண்டோ செம்ம டர்ட்டியா இருக்குங்க. ஐம் வெரி சாரி, பார்க்க முடியல. பார்த்து காஃபி ஸ்பில் பண்ணிடுறத. ஓகே, ஹுசூர் ஹைவே.
ஏறுறோம். இனி அடுத்த ஸ்டாப் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்டாப் எடுக்காம போனோம். இருந்தாலும் அட்லீஸ்ட் ஈரோடோ சேலம் எங்கேயாவது வந்து நம்ம நிப்பாட்டிட்டு யோசிப்போம். ஓகே, ஒரு வழியா எங்க வந்திருக்கோம் தம்பி? நம்ம சேலம் தாண்டிட்டோம். இன்னொரு 100 கிலோமீட்டர்ஸ்ல வந்து நம்ம கோயம்புத்தூர் ரீச் ஆயிடுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி பிரேக் எடுத்துருவோம். இந்த பேக்கரியில போயிட்டு லைட்டா ஜூஸ் குடிச்சிட்டு இல்லாட்டினா தண்ணி குடிச்சிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து நம்ம இங்கேருந்து அப்படியே போக ஆரம்பிக்கலாம். ஸோ சம்வேர் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் கோயம்புத்தூர் ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. நம்ம ஒரு சின்ன பிரேக் எடுத்திருக்கோம். ஏன்னா நான் ஸ்டாப்பாக அங்கேருந்து ஓட்டிகிட்டே வந்திருக்கோம். லைட்டாக டயர்டாக இருக்குது. ஸோ லைட்டாக கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டோம் ஆல்ரெடி. லைட்டாக தண்ணி குடிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு இங்கேருந்து கிளம்புவோம். டைம் வந்து 4:10. நம்ம வந்து 10:30 10:45 வந்து வீட்டிலேருந்து கிளம்புனோம். ஆனால் எலக்ட்ரானிக் சிட்டி கிராஸ் ஆகிறதுக்குள்ளே நமக்கு 11:45 12 o'clock ஆயிடுச்சு. ஏன்னா தெர் வாஸ் ஹியூஜ் டிராஃபிக், ரொம்ப பெரிய டிராஃபிக் இருந்துச்சு. ஆனால் ஒரு வழியாக எப்படியோ அது கடந்து வந்துட்டோம். இன்னும் ஒரு 1.5 hours 2.5 hours இருக்குமா? ஒரு 2.5 hours வந்து நம்ம டைரெக்டாக பாலக்காடு போயிடலாம். அடுத்த ஸ்டாப் வந்து வீடு தான். ஸோ லெட்ஸ் கோ. இப்போ ஒரு வழியாக நம்ம வந்து பாலக்காடு ரீச் ஆகிட்டோம். இப்போ கிட்டத்தட்ட சிற்றூர் ஏரியா பக்கத்தில் இருக்கோம். டைம் வந்து 6:30 மணி ஆகுது காலையில். நேற்று நைட்டு 10:30 ஆரம்பித்தோம் நம்ம டிரைவு. பொறுமையாக நிப்பாட்டி டின்னர் சாப்பிட்டு டிராஃபிக்ல மாட்டி செம்ம டயர்டாக இருக்குது. எப்படா பெட்டில் போய் விழுவோன்ற மாதிரி இருக்குது. சரியான தலைவலி. ஹோல் நைட்டு ஒரு சொட்டு கூட கண்ணு க்ளோஸு கூட பண்ணல. அப்படியே வந்துட்டே இருக்கும். அவனும் தூங்கல, நானும் தூங்கல. It was a hectic drive, but I guess it will be worth it for the surprise that you guys have tomorrow. இன்னும் மேபி ஒரு 4-5 கிலோமீட்டர்ஸ்ல நான் வீட்டுக்கு போயிடுவேன். நம்ம ஆல்மோஸ்ட் வந்து வீட்டுக்கு பக்கத்தில் வந்துட்டோம். மேபி ஒரு 100 மீட்டர்ஸ்ல ரீச் ஆயிடுவோம். அப்பா அம்மாலாம் வந்து வெயிட் பண்ணிருக்காங்க போல. அம்மாலாம் 3 மணிக்கே கால் பண்ணாங்க எங்கே இருக்க அப்படின்னு. ஆனால் வரும்போது ஃபென்டாஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ். மிட் நைட் 2 மணி 3 மணிக்கெல்லாம் ஒவ்வொருத்தர் ரோட்ல வந்து டான்ஸ் ஆடிட்டே பைக் ஓட்டுறாங்க. பஸ் எல்லாம் டிராக் ரேஸ் பண்றாங்க. பஸ்ல எல்லாம் கார்னரிங் வரைக்கும் பண்ண முடியுன்றது இப்பதான் தெரியுது. நம்ம எல்லாம் பஸ்ல டிராவல் பண்ணும்போது லெஃப்ட்லயும் ரைட்லயும் இப்படியே ஃபிளிப் ஆயிட்டே இருப்போம். அதுக்கு என்ன ரீசன் இன்னைக்கு தான் நான் பார்த்தேன். அவங்க பாட்டுக்கு ஜிக்ஸாக் அடிக்கிறாங்க, லேட் பிரேக் பண்றாங்க, ஒரு மாதிரி கிரேசியா ஓட்டிட்டு இருந்தாங்க எல்லாருமே. அங்கிள் பார்த்த அங்கிள். ஸோ அதாங்க, ஐயோ டெரிஃபிக் எக்ஸ்பீரியன்ஸ். செம்ம ஜாலியா இருந்துச்சு. ஒரு கொஞ்சம் கூட தூங்கவே இல்லை. ஆனால் வி என்ஜாய்ட் எவ்ரி பிட். இங்கே தான் நம்ம வீடு. இன்னும் ஒரு 50 மீட்டர்ஸ்ல வந்துருக்கோம். கீழே மட்டும் இல்லை. ஆக்சுவலி லைட்டாக கொஞ்சம் ஆஃப் ரோடிங் போகிற மாதிரி இருக்குங்க. என்ன ரீசன்னாலனா இது வந்து ஒரு பார்டர்ல இருக்கு முனிசிபாலிட்டி அண்ட் வில்லேஜ் ஆஃபீஸ். அதனால லைட்டாக கொஞ்சம் ஆஃப் ரோடிங் இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த vlog. வீடியோ பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். Till then, Rockstar signing off.